வணக்கம் மக்களை, வெல்கம் டு அனு vlogs. இப்போ வந்து நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி போன மாதமே வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். February 14th. பின்னாடி கார் தருதில்ல, டக்குன்னு நின்றுட்டாரு. அதனால தான் கொஞ்சம் கேப் விட்றது வந்துச்சு. அது நான் 14th February நடக்கும்போது வீடியோ எடுக்கல. அதான் போன வீடியோ எடுத்துட்டேன். அதை யோசிச்சுட்டு அந்த வீடியோ எடுக்கலாமா வேணாமா அப்படி. சரி நம்ம நடக்கிறது பார்ப்போம், இது எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட் செட் போயிடுச்சு. வீடியோ எடுக்கலான்னு அப்புறமா தான் யோசித்தேன். ஸோ லேட் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. இப்போ வந்து நான் வீட்டிலே நடந்து டின்னர் வாங்க போயிட்டுருக்கேன். டவுனுக்கு வீட்டுக்கிட்ட தான். டைம் ஒரு 20 minutes ஆகும்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து இங்கே அவனுக்கு. ஸோ பார்க்கலாம். நடக்கிறது பாதை இருக்குது, எனக்கு முன்னுக்கும் இருக்குது. கார் வந்து போய்கிட்டே இருக்கும். அதான் இப்போ மணி 6:20 ஆச்சு. ஸோ இப்போ வேலை முடிஞ்சு எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கேன். அதுவும் ஒரு அம்மாடா இருந்தேன் வாசம். நான் வந்து 84 kg இருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் செக் பண்ணி பார்த்தா 81 கிலோவில் இருக்கேன். சாப்பாடு இப்போதைக்கு நான் டின்னர் வந்து சப்பாத்தி தான் வாங்க போயிட்டுருக்கேன். ஆனால் நடுவில் திடீர்னு கிரேவிங் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பிஸ்கட்டு ஏதாச்சும் சாப்பிடுவேன். அதே மாதிரி மறுநாள் வந்து புஷ்அப், பிளாங்க்கு இது மாதிரிலாம். அப்புறம் முக்கியமாக வாக்கிங். ஸோ லாஸ்ட் மந்த் February மாதம் வந்து 7,500 ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பித்தேன். அண்ட் இந்த மாதம் வந்து 14th முடிஞ்சோடனே 15ஆம் தேதி மார்ச்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். கடைக்கிட்ட வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் வந்து வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு லேட் ஆச்சு வந்துருக்கிறதுக்கு. ஸோ வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு நடக்க போகிறதுக்கு அதுவும் லேட் ஆச்சு. அதனால் 4,000 ஸ்டெப்ஸ் தான் நடந்தேன். டார்கெட் 10,000 ஸ்டெப்ஸ், பட் நடந்து 4,000 ஸ்டெப்ஸ். அதான் இப்போ அப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது அதெல்லாம் செஞ்சோன்னே அது 5,000 வந்துச்சு. இப்போ வெளியே நடந்துகிட்ருக்கேன். எப்படியும் 10,000 to 11,000 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோன்னு சொல்கிறேன். கடை வந்து இந்த சைட் இருக்கு. அப்படியே போயிட்டு சுற்றி போகலாம். அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் நடக்க முடியும். அப்படியே நடந்து போயிட்டு தான். இது வந்து ஸ்கூல், ஜார்ஜ் ஸ்கூல். இது வந்து ஒரு 100 years old ஸ்கூல். ஸ்கூல் வந்து பின்னாடி பக்கம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு சுற்றிட்டு போக வேண்டியதான் கடைக்கு. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இப்போ இன்னொரு கடையில் சாமி பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு சாப்பாடையும் எடுத்துகிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண ஓகேங்க.
பொருட்கள் சாமி பொருட்கள் வாங்கியாச்சு. இப்போ சொன்ன சாப்பாடை போய் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுறோம். சாப்பாடு வாங்கியாச்சு. மறுபடியும் வந்த இடத்துலேருந்து திருப்பி இது வந்து ஆக்சுவலி சைட்டில் இருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 83 kgலேருந்து 81 kg வந்திருக்கேன் ஏற்கனவே சொன்னேன். அண்ட் அதை எக்ஸசைஸ் பண்ணுறதுல நான் வந்து ஒன்றும் வீடியோ எடுக்கல. நாளிலேருந்துன்னா அந்த புஷ்அப் பண்ணுறது அதான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் புஷ்அப் வந்து 10லேருந்து 15 வரைக்கும் தான் இறங்க முடிஞ்சிச்சு. ஒரு நாள் வந்து 15 வரைக்கும் இறங்கிட்டேன், இன்னொரு நாள் வந்து 10 வரைக்கும் தான் இறங்க முடிஞ்சிச்சு. ஸோ வெயிட் ஒன்றும் அப்படி இருக்குது, அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நான் ஃபுல்லாக வந்து ஒரு அளவுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன வீடியோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது ஃபுல்லாக எக்ஸசைஸ் வீடியோ மற்றவங்களுக்காக போடுறேன்னு நினச்சிடாதீங்க. உடம்பு குறைக்கணும், அதை வந்து உங்களுக்கு காமிக்கணும். மேபி உங்களில் யாராச்சும் என் வீடியோ பார்த்து உடம்பு குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரலாம். அதுக்கு நீ ஏன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணுன்னு இல்லை, நான் பண்ணுறது தப்பாக கூட இருக்கலாம். ஸோ கரெக்டான பிஸ்னஸ் கோச் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். அதாவது டயட் இதில் மெயினாக அதில் கேட்டிங்க. அண்டு புஷ்அப், பிளாங்க் இதெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். ஹோம் ஒர்க் அவுட் செய்ய போகிறீங்கன்னா அது கூட பெட்டரான ஐடியா. ஜிம்முக்கு தான் போய் செய்யணுன்னு இல்லை, அப்படி போக முடியாதவங்க ஹோம் ஒர்க் அவுட் செய்யணும். என்னைய மாதிரி இப்படி முக்கியமாக வாக்கிங் போங்க டெய்லி. ஸோ WHO வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து 7500ன்னு என் ஃபோனில் போட்டிருந்துச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ நடங்க முடிஞ்ச வரைக்கும். யாரெல்லாம் 20,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருக்கீங்கன்ற காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுற்றிக்கிட்டு போகணும்னு நினச்சி தெரியாமல் கோயிலில் வீடியோ எடுக்கிறேன்னு நேராக வேறு வழியாக போயிருப்பேன். மறுபடியும் சுற்றிக்கிட்டு வரேன். கோயில் அண்ட் குருவாரா பார்த்துருப்பீங்க. குருவாரா அங்கே இருக்குது. காமிச்ச கோயில் வந்து பிள்ளையார் கோயில் அங்கே இருக்கு. வீடியோ முடிக்க போகிறேன். எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்றதை வீடியோவில் போடுறேன். நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நடந்ததுலேயே பசி இருந்துச்சு நேரத்தில். இப்போ மணி நடக்க ஆரம்பிச்சது 6:01. இப்போ மணி கரெக்டாக 7 மணி ஆச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். யாரெல்லாம் எக்ஸசைஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கீங்கன்றதை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.